அடுத்து வந்து GS2ல வந்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தமிழ் சொசைட்டி இருக்குது. பாலிட்டி வந்து ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டோ அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயே வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் நம்ம வந்து ஸ்கோர் ரொம்ப நல்லா தரலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம அங்கே லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல் புக்ஸில் இருக்க ஆர்டிகல்ஸ் அந்த கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே பாலிட்டியில் வந்து நம்ம கரெக்டாக ஸ்கோர் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு பாலிட்டிக் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதே ஃபோக்கஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ்லேயும் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் தான். அந்த சிலபஸில் இருக்க ஒரு டேர்முக்கும் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப தரவாக மெமரைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ அங்கே போய் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்லாம் அங்கே டேரெக்டாக கேட்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம அங்கே போய் வந்து ஆர்டிகல்ஸ் என்னென்னு போய் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் என்னென்னு அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இங்கே பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தால் தான் அந்த ஆர்டிகல்ஸை அவங்க கேட்குற கொஸ்டினில் நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து 2023ல கேட்டிருந்தாங்க. இப்போ ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் கேசஸ் இருக்குது நம்ம முன்னாடியே எங்கேயே தரவாக படிச்சு வச்சிருந்தா தான் அங்கே போய் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போய் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து யோசிப்போமே தவிர அங்கே போய் நம்ம ஆர்டிக்கல் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ இங்கேயே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இருக்கும், இல்லை டிபிஎஸ்பியோ இருக்கணும். அது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ்ன்னு தரவாக பிரித்து எழுதிடுங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் பிரித்து எழுதிக்கணும். எக்கனாமிக்கலாக என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, சோஷியலுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிபிஎஸ்பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிபிஎஸ்பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலேயுமே நீங்களே செக்ரிகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பியாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், டியூட்டிஸாக இருக்கட்டும். அண்ட் இது எல்லாத்துக்கான சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும், ஏன் டிபிஎஸ்பி வேணும், ஏன் டியூட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ பார்லிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ல இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ மணி பில்ஸ் இருக்குன்னா மணி பில்ஸோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் அவங்க மணி பில் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.